கடந்ததே எழும்பும் தோழரே, இனியுமே தரிப்பதேன் போர் புரிவீரே, இனியுமே தரிப்பதேன் போர் புரிவீரே. ஈசரோதன் வரவின் காலம் சமீபம் என்று அறிந்ததாலே எழும்புவேன் எழும்புவேன். ஈசரோதன் வரவின் காலம் சமீபம் என்று அறிந்ததாலே எழும்புவேன் எழும்புவேன். எழுந்து செல்லும் வீரரே காலமாயிற்றே, எழுந்து செல்லும் வீரரே காலமாயிற்றே. மேலே நோக்கி பார்த்திடும் இதோ நேரம் இணையுதே, மேலே நோக்கி பார்த்திடும் இதோ நேரம் இணையுதே. எழுந்து செல்லும் வீரரே காலமாயிற்றே, எழுந்து செல்லும் வீரரே காலமாயிற்றே. இரண்டாவது அடுத்த 9வது பாயிண்ட் குறிப்பு, சோதனைகள் எதற்காக வருகிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நம்ம பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், அவர்களுக்கு வசதிகளை என்ன செய்யறோம், அவர்களுக்கு லகுவாக்கி கொடுக்குறோம். இது ஒரு வழியில் கரெக்டுனாலும் இன்னொரு வழியில் அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது. என்றைக்குமே ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்குது. ஒன்று டெயில், இன்னொன்று ஹெட்டுன்னு சொல்லலாம். ஒரு வசனத்துக்கு 2 பகுதி இருக்குது. ஒன்று கருகலானவை, இன்னொன்று மறைவானவை, இன்னொன்று வந்து வெளிப்படையானவை. இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் சொல்லுவோம். வெளிப்படையான கருத்து இருக்கும் ஒரு வசனத்தில், மறைந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்குது பைபிளில். அது தேவன் தியானிச்சா தான் கொடுப்பாங்க. பிரைஸ்லாம் பைபிளை தியானித்து படிக்கணும். அடுத்த பாயிண்ட், அப்போ தேவன் இந்த கருகலான சத்தியத்துக்கு நிறைய பேர் வர்றது கிடையாது. ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது. நம்முடைய நேரத்தை பிசாசு வஞ்சகமாக திருடி விடுக்கிறோம். வீண் பேச்சு, டிவி சீரியல் பார்க்குறது, இந்த ஆவிக்குரிய ப்ரோக்ராமே அதிகமாக பார்த்து பாட்டு ஓயாமல் பாட்டு இப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்கா நம்முடைய மூளையெல்லாம் லிமிட்டு தான் பிரியுமாங்களே. ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டையே 2 தடவை 3 தடவை கேட்டுகிட்டே இருங்க, அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். இதை நான் வாழ்க்கை அனுபவிச்சு சொல்கிறேன். ஒரு லிமிட். அதனால தான் என் மகனே தேனை கண்டுபிடித்தேயானால் வெரி குட், மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். இந்த தேன் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூடுந்து ஒழுகும் தெளித்தெனிலும் மதுரம் உள்ளது. அதாவது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் தேன். இந்த தேனை இப்படி சாப்பிட்டா பரவாயில்ல, இந்த பாட்டு ஓவரா மியூசிக்கு ஓவரா அது ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதில் ஒரு பொய் இருக்குது. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் அதை ஓவராக கவனிச்சு அதை ரிப்பீட் பண்ணி போனால் ராத்திரி கூட தூங்க முடியாத அளவுக்கு அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போது இந்த வார்த்தையை நீங்கள் வார்த்தையை இது பண்ண வார்த்தை அது நமக்கு வேற மாதிரி. இந்த வார்த்தையை மாடிஃபை பண்ணி பாட்டு மூலமாக மியூசிக் மூலமாக கொடுக்குறாங்களே, இதில் ஜாக்கிரதையாக இருக்கும். இதை ரொம்ப அதிகமாக இது பண்ணி அதுலேயே லயித்து அப்படியே போனாக்க இதை விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தை அதனால தான் தேனைக்கு மட்டும் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டா வாந்தி பண்ணி போடுவாய்ச்சி. ஆகவே நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு தான் பேலன்ஸு, அதுக்கு தான் தராசு நம்ம வாழ்க்கையில் இருக்குது. எதுக்கு ஒரு பக்கத்தில் ஜெபம், இன்னொரு பக்கத்தில் வேத தியானம். இது 2 சரியான முறை இருந்தால் தான் எதையுமே பகுத்து அறிய முடியும். புரியுமா? இல்லைனாக்க இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நம்ம பட்ட கஷ்டம் தெரியாமலே வளர்க்குறது சரியாக தப்பு. வட்டிக்கு வாங்குறீங்க, எங்கள் குடும்பம் நடந்து சொல்லுறேன். நான் முதல் சம்பளம் 930 ரூபா 1984 930 ரூபா சம்பளம் வாங்கினேன் மெட்ராஸில். ரொம்ப சந்தோஷமாக சம்பளம் வச்சா முதல் 930 ரூபா பெரிய சம்பளம் ஆகும். 1984 சென்னையில் என் உறவுக்கார வீட்டில் தங்கியிருக்கிறேன். இந்த 930 ரூபா நல்ல சம்பளம், அப்பா அம்மாவுக்கு அனுப்பணும், இவ்வளவு அனுப்பிச்சிடலாம், நம்ம அந்த செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சொந்தக்காரர் சொல்கிறாரு, தம்பி இந்த பத்திரத்தை பாரு, உங்கள் அப்பா வாங்கின கடன். அதிர்ச்சியாக போச்சு எனக்கு. என்ன இல்லைப்பா, இந்த கடனுக்கு நீ மாதம் என்ன பண்ணணும், 580 ரூபா வட்டையும் அசலும் சேர்த்து 25 மாதத்துக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்தது கோவம். எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்லலை, ஏன் முன்னால் சொல்ல சொல்லிட்டு பயங்கரமான கோவம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா, தெரியக்கூடாது தெரிஞ்சுட்டாங்க, அப்படியே தெரியாமலே வளர்க்குறாங்க. ஆனால் தெரியும் எங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டம். ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம், நானே போய் சில வட்டிக்கு வாங்கிட்டு வருவேன். நான் நினச்சேன் அந்த சில்லறையோட முடிஞ்சிருச்சுன்னு. இது இப்படி சொந்தக்கார்ட்ட வாங்கியிருப்போம், பாண்டு போட்டு வாங்கிப்போம் தெரியாது.
தூக்கமே வரல பிரியமானவர்களே. பல நாட்கள் தூக்கமே வரல. எப்படி அடைக்கிறது? 25 மாதம் சம்பளத்தில் 550 ரூபா போச்சுன்னா மீசி 900 போகிற சம்பளத்தை என்ன பண்ணுறது? மெட்ராஸை சாப்பிட்றது அப்பா அம்மாவுக்கு அனுப்ப முடியாது, இங்கேயே வாங்கி போய்டும். 25 மாதம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே முதல் தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு. அதுக்கு அந்த சொந்த கட்டணம் கடன் வாங்கினோம், காசு கிடையாது. அந்த கடன் மாதத்துக்கு 880 ரூபா, 25 மாதம். பிரியமானவர்களே, இப்போ இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க, நம்ம படக்கூடிய கஷ்டத்தை பிள்ளைகள் கவனிச்சுட்டு, ஓரளவுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கணும். இப்போ வசனத்துக்கு நான் வரப்போகிறேன், அதுக்கு தான் இதை கொஞ்சம் புரியறதுக்காக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வருகிறேன். இப்போது நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கூட தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டா, ஒருவேளை நமக்கு வசதி இருக்கலாம், வசதி இருந்தாலும் நமக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி 2 வீலர் கேட்டபடியே வாங்கி கொடுத்துடலாம், பணம் இருக்குது. ஆனால் வயசு நமக்கு ஆயிடுச்சா, வயசு ஆனாலுமே 18 வயசு லைசன்ஸ் எடுக்க முடியுமா? 16 வயசில் வண்டி ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு வாங்கி கொடுத்துறோம், ஆசைப்பட்டு பிள்ளை கேட்குறது வாங்கி கொடுக்கும். இப்போது நமக்கு இருந்தாலுமே அவனுக்கு சில கஷ்டத்தை கொடுத்து தேவனை அப்படி செய்கிற. இப்போ வசனத்துக்கு வரப்போகிற இப்போ தேவன் மகா இரக்கம் நிறைந்த தேவன், மனுஷனை போய் சஞ்சலப்படுத்துறதுக்கு சித்தமே கிடையாது. இருந்தாலும் தேவன் சோதனைகளை எதற்காக அனுப்புகிறார்? அந்த 9வது பாயிண்ட்டு, அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிச்சிட்டீங்க. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் படிங்க. ஆனால் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி வளர்த்துவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பாருங்க, சில ஜாதி ஒரு 4 ஜாதியை பெண்டிங் வச்சிருக்காரு. 7 ஜாதி 4 ஜாதி எப்படி பெண்டிங் வச்சிருக்காரு? பெலிஸ்தரின் 5 ராஜாக்கள், 5 தளபதிகள், அப்புறம் இப்படி சில எபோசிகளை வச்சிருக்காரு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஒரு வசனத்தில், ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் படித்து பாருங்க. எந்த ஒரு அதிகாரம் இருந்தாலும் ஒரு வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த வசனத்துக்குள்ளே தியானம் பண்ணிங்கன்னா ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக. இப்போ நீங்கள் படித்ததில் எனக்கு முக்கியமாக படக்கூடிய வார்த்தை என்ன? பழக்க வைப்பதற்காக. பிரைசலாம். தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு சைக்கிள் பழகி தர மாதிரி, ஒரு 2 வீலர் பழகி தர மாதிரி, ஒரு கார் டிரைவிங் சொல்லி தர மாதிரி, ஒரு ட்ரெயின் ஓட்டுற மாதிரி, ஒரு விமானத்தை, ஒரு ராக்கெட் ஓட்டுற மாதிரி பழக்க வைக்கிறான். அதுக்கு என்ன தேவன் செய்கிறாரா? கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேல் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அவர்களின் யுத்தத்தை அறியாதிருந்த அவர்கள் அதை அறிந்து கொள்ள பழக்க வைப்பதற்காக தேவன் சில ஜாதிகளை விட்டு வைக்கிறார். அப்போ முதல்ல பார்த்துட்டோம், கர்த்தரின் வழியை கவனிப்பதற்கே சில ஜாதிகளை பெண்டிங் வைக்கிறார். இப்போ யுத்தங்களை பற்றி இந்த வந்த சந்ததிகளுக்கு தெரியாது. என்ன சண்டை போட்டாங்க, எப்படி சண்டை போட்டாங்க, சண்டை போட்டால் தானே சண்டை பழகினா தானே சண்டை போட முடியும். ஒரு யுத்தம் வர தானே யுத்தத்தினுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஒரு யுத்தமே வராமல், ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் எப்படி இது பண்ணுறது? அதுக்கு தான் தேவன் செய்கிறாரு, அந்த ஜாதிகளை ஏன் விட்டு வைக்கிறான்னு சொல்லியாச்சுன்னா, அந்த யுத்தத்தில் இவங்க பழக பின் சந்ததி, அதான் யுத்தத்தை காணாத ஒரு சந்ததி, யுத்தம்னால என்னன்னு தெரியாத ஒரு சந்ததி, ஜெப யுத்தம். நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? ஜெப யுத்தம் அப்படி எடுத்துக்கணும். நமக்கு யுத்தங்கள் எப்படி இருக்குது? வானவல் கிரியேசில் கொல்லாத, நம்ம மனிதனை பார்க்கும்போது மனிதனுக்குள்ள பின்னால கிரியை செய்கிற ஆவியில் கட்டி ஜெபிக்கணும். பிரைசலாம். நம்ம மனிதனை பார்க்கும், மனுஷனை பார்த்தீங்கன்னா கோபம் வரும். ஒரு மனிதன் நமக்கு கருத்து தானே கூட அந்த ஆவியில கட்டி ஜெபிக்கணும். அதில் அந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். அதில் ஒரு விசேஷம் இருக்குது. அதாவது கைகளை உயர்த்தி எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும். மோசே கையை உயர்த்திட்டு இருந்தான். பிரைசலான். கையை உயர்த்தி கொண்டு இருக்கும்போது அவன் யார் மேற்கொண்டாங்க? இஸ்ரவேல் புத்திரர் மேற்கொண்டாங்க. ஆனால் கையை அவன முடியல, அப்படியே அவங்க மேற்கொண்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க? அந்த கையை தாங்குவதற்கு 2 பேர் கொண்டு அந்த உட்கார வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கையை உயர்த்தும் போது 2 காரியம் நடக்குதான். கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது 2 காரியம். ஒன்று, நம்ம எப்போ கையை உயர்த்துவோம்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க தம்பி. கையை எப்போ உயர்த்துவோம்? ஆராதனை. அது உலகத்தை வச்சு கேட்குறேன் ஜெனரலா. இப்படின்னு எப்போ உயர்த்துவோம்? சரணடையும் போது சுற்றுலா அப்படிங்கிற போலீஸ் என்ன பண்ணிடுவோம்? அப்போ முதல் காரியம், நம்ம கையை ஊதி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் சரணர், நான் சரணடைகிறேன், ஆவி ஆன்வாசனையில் ஜீவப்படியாக ஒப்பு கொடுக்குறேன். அதான் பிரைஸ்ல. அப்புறம் இன்னொரு விதத்தில் கையை எப்போ உயர்த்துவோம்? வெரி குட் வெரி குட் சொன்னால் அடுத்தவனை பாராட்டும் போது என்ன செய்வோம்? அப்போ தேவனை புகழ்வதற்கும் அந்த கையை உயர்த்துறோம்,
நம்மளை சரணடைவதற்கும் அந்த ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வேறு ஒன்றும் செய்யலாம். நீங்கள் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு எக்ஸசைஸ் எடுத்துங்க. இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நான் கையை உயர்த்தி கொண்டே ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தும் போது அந்த பிரச்சனையை அந்த ஆளை வச்சு ஜெபிக்கூடாது. அந்த ஆள் மூலமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் பிரியமானவர்களே. இதை செய்யும் அதை செய்யும், அதை கொஞ்சம் சொன்னாலும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு கையை உயர்த்தி ஜெபிச்சு அந்த ஆவியை துரத்தணும் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆவியை துரத்துட்டா அப்புறம் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதில் தான் ரகசியம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு ரகசியம் எங்கே தான் இருக்குது? மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தோடு வாயினால் சண்டை போட்டு, கண்ணால் முறைச்சி பார்த்து, கையினால் அவனுக்கு ஒரு சவால் விட்டு, அதில் ஒன்றும் கிடையாது. மாம்சத்தில் போராட்டம் நிறுத்திடுங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானவர்களுக்கு பொல்லாத ஆவியின் சேரை நமக்கு போராட்டம் உண்டு. இது கையை உயர்த்தினா தான். கையை தாழ விடும்போது அவன் மேற்கொள்வான், அமலேக்கியன் மேற்கொள்வான். கையை உயர்த்தும் போது தேவன் நம்ம பக்கம் வந்து அவன் சரணடைஞ்சிட்டான், என்னை புகழ்கிறான், நான் போயே அவன் தேவனை வர வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பாட்டு கூட உண்டு. அந்த பாட்டு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு. எத்தனை பேர் அதை கேட்டுக்கிட்டு? அது ஒரு அடி இப்படி வரும். நல்ல பாட்டு. கையை உங்களுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, அதாவது தேவனே கொண்டு வந்துடுவான். இங்கே ஒரு துதிக்கிற மனுஷன், துதிக்கின்ற மனிதன் பரத்தில் இருந்து தேவனையே கொண்டு வருவான். துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெயிப்பதற்கு மறந்து விடாதே. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெயிப்பதற்கு மறந்து விடாதே. சமயம் வாய்க்காவிட்டாலும் தேவனுக்கு நன்றி சொல்லிடு. அதெல்லாம் வரும். துதிக்கின்ற மனிதன் பரத்தில் இருந்து தேவனையே கொண்டு வருவார். துதிக்கின்ற மனிதன் பரத்தில் இருந்து தேவனையே கொண்டு வருவார். துதிப்பதினால் உன் சிறையிருப்பை தேவன் அகற்றிடுவார். அல்லேலூயா. துதிப்பதனால தேவன் துதிப்பதனால நான் கையை உயர்த்தி ஜெபிக்கிறது. தேவன் சும்மா இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் தேவனாக இறங்கி வரணும். பிரியமானவர்களே, தேவனை இறங்கி வைக்கிறதுல நீ கண்ணு கருத்துமா நீங்கள் செலுத்தீங்கன்னா இப்போ யுத்தம் அங்கே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எதுக்கு இந்த சோதனைலாம் வருது? எதுக்கு பிடித்த சில ஆட்களை வைத்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஹவுஸில், நம்முடைய தொழிலில் ஏன் பிரச்சனைக்குரிய நபர்கள் இருக்கிறான்னு அவன் மேலே கோபப்படாதீங்க. ஒரு ஆவி கிரியை செய்து அப்புறம் அந்த ஆவியை முறியடிப்பதற்கு ஒரு யுத்தம் நமக்கு தேவை. இந்த யுத்தத்தை நம்ம பழகிக்கிறோமா? நமக்கு சோதனை வந்தால் தான் பழக முடியும். பிரைஸ் தி லார்ட். யுத்தம் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். யுத்தமே இல்லைனாக்கா சோம்பேறி ஆக்கி விடும். அதனால தான் யுத்தம் வருகிறது. நாடு யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சமாதானம் பண்ணுறது ரெண்டாவது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 28 காலங்கள். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். இறக்கிறது ரெண்டாவது. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. எதை இடிக்கணுமோ முதல்ல இடிக்கணும். இடிச்சா தான் கட்ட முடியும். பிரைஸ் தி லார்ட். நான் இடித்து போட்டவைகளையும் மறுபடியும் கட்டினால் ஆகாதவன் என்று சொல்லப்படுவேன். கலாத்தியர் வருது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பயங்கரமான வசனங்கள். பிரியமானவர்களே, இடித்து போட்டதை நீ கட்டக்கூடாது. பிசாசு கட்டினதை முதல்ல இடிக்கணும். ஹல்லேலூயா. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ராஜ்யங்கள் மேலும் சாதிகள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 1:10 போட்டுக்கு பிடுங்குவதற்கோ, இடிப்பதற்கோ, அழிப்பதற்கும் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் போராட்டம் இருக்குது. இந்த யுத்தம் இல்லாமல், சோதனைங்கிற யுத்தம் இல்லாமல் பிரியமானவர்களே நம்ம பல யுத்தத்தில் பழக முடியாது. அப்போ இந்த யுத்தம் எதற்காக தேவன்? இன்னைக்கு சபையில் 3 யுத்தங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, சபையில் 3 விதமான யுத்தங்கள் இருக்கிறது. முதல் யுத்தம் எங்கே இருக்குது? கலாத்தியர் 5:15 வாசிங்க. கலாத்தியர் 5:15 ஒரு வகையான யுத்தத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஒருவரால் ஒருவர், ஒருவரில் இல்லை, ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை. அதாவது நீங்கள் சபையில் எழுதுறான், சகோதரனுக்கோ ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கு கடித்து பட்சிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை நம்ம எழுதுற நிருபத்தில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறதுனால தான் அப்படி நான் எழுதியிருக்கிறான். பிரியமானவர்களே, பிரச்சனை இல்லாமல் இப்படிலாம் எழுதலை. பிரச்சனை அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்குது. நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால்
அழிந்து போவீர்கள். இப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி, இது விசுவாசிக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தம் தேவன் விரும்புகிற யுத்தமா? சொல்லுங்க, தேவ சித்தமா? ரெண்டு விசுவாசிகள் சண்டை போடுறது தேவ சித்தமா? கிடையவே கிடையாது. நல்லா எழுதி கொள்ளுங்க. இது தேவ சித்தம் சொல்லி இப்போ இதை சொல்லிடலாம், எல்லாம் தேவ சித்தம் சொல்லிடலாங்க. சிலவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, என்ன செய்யறது தேவ சித்தம் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் தேவ சித்தம் சொல்லி ஈஸியாக நான் சொல்லவே மாட்டேன். பேசலாம், நான் என் பிரசங்கத்தில் கவனிச்சிருக்கீங்களா? கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பேசலாம், நீங்கள் சில பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்கள். கர்த்தர் நேற்றைய தினத்தில் என்னோடு பேசினார், என்னோடு சொன்னார், இந்த வார்த்தையை இப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அதை குறித்து நிச்சயம் இருந்தாலும் சொல்ல மாட்டேன். பேசலாம், நிச்சயம் இருந்தாலும் நல்லதா நலமானதையும் பேசாமல் இருந்தேன். சங்கீதத்தில் எழுதுறான், நலமானதையும் பேசாமல் இருந்தேன், ஆனாலும் என் துக்கம் என்ன அதிகரித்தது அப்படிங்கிறாங்க. நலமானதை கூட பேச முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப ரெண்டு விசுவாசி சண்டை போடும் தேவ சித்தமே கிடையாது. அந்த யுத்தத்தை தேவன் விரும்பவில்லை. அது பிசாசு மூட்டி விடக்கூடிய, அவன் மூட்டக்கூடிய ஒரு. அதே கலாத்தியர் 5:17, கலாத்தியர் 5:17, நல்ல கவனிங்க. இந்த போராட்டத்தை நம்ம கவனம் செலுத்தணும். இது எங்க நடக்கிற போராட்டம்? இது உங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். பிரைஸ் எல்லாம். இந்த போராட்டம் ரட்சிப்படுவதற்கு முன்னால கிடையாது. ரட்சிப்படையாம நான் இந்துவா இருக்கும்போது இந்த போராட்டம் ஆவிங்கிறது எனக்கு தெரியாது. ஆவி என்னைக்கு உயிர்ப்பட, என்னைக்கு ஆவியினால் பிறந்தமோ அன்னைக்கு தான் நம்மளோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி பழைய மனுஷன் தான் இருக்கிறான், உள்ளுக்குள்ள இருக்கிறான். இந்த புதிய மனுஷன் பழைய மனுஷன் மாம்சம், புதிய மனுஷன் ஆவி. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, அதாவது தேவன் விரும்புகிற, தேவனுக்கு சித்தமான நல்ல காரியத்தை செய்யணும் நீங்க விரும்புறீங்க. ஆனால் செய்யக்கூடாதபடிக்கு மாம்சம் தடுக்குது. இன்னொன்று நீங்க செய்ய விரும்புறீங்க, பிசாசின் இஷ்டத்தின்படி, பிசாசின் இச்சையின்படி செய்ய பார்க்க பிசாசால் பிடிப்பட்டிருக்கிறவர்கள் போட்டிருக்குது. காயினின் இச்சையின்படி செய்ய பார்க்க போட்டிருக்குது. அப்ப அந்த பிசாசின் இச்சையின்படி நீங்க செய்ய மாம்சத்தில் முடிவு எடுக்கிறீங்க. இந்த ஆவி விடாது. அல்லேலூயா. மாம்சம் பக்கம் நீங்க போன நினைச்சீங்கன்னா ஆவி தடுக்கும். ஆவி பக்கம் போன நினைச்சீங்கன்னா மாம்சம் வந்து நிற்கும். இப்ப ரெண்டுக்கும் போறக்கூடிய யுத்தத்துல எது ஜெயிக்குதோ அந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கோம். ஆவி ஜெயிச்சுன்னா ஆவியின் பக்கத்துல போயிட்டு இருப்போம், மாம்சம் ஜெயிச்சுன்னா மாம்சம் பக்கம் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த போராட்டம், இந்த யுத்தம் பழக்க வைப்பதற்காக சோதனைகள் எதற்காக வருகிறது? யுத்தத்தை பயிற்சி பண்ணுவது, யுத்தத்தை பழக்க வைப்பதற்காக தேவன் ஒரு ட்ரையல் பேசிஸ்ல அனுப்புகிறார். அதுக்கப்புறம் தான் ரியல் யுத்தமே வருகிறது. மூணாவது யுத்தம் இருக்குது. எபிரேயர் 13:17, எபிரேயர் 13:17. அவர்கள் துக்கத்தோட எப்படி செய்தால் அது உங்களுக்கு விரோதமா இருக்க. இப்ப என்ன யுத்தம்? ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனை. அது ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அது நம்ம நடைமுறையில் பார்க்க தானே செய்யறோம். ஏன் யுத்தம் வருகிறது? அதாவது உங்களை நடத்துகிறவர்கள், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களான அப்படியா. அல்லேலூயா. ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு பொறுப்பு. அப்படி இருக்கிறோமா? நான் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன். அந்த விசுவாசி கொலை செய்ய போகும்போது அந்த பாஸ்டர் தடுத்தார், ஞானமா தடுத்தார். பாஸ்டர் நான் முடிச்சலான்னு இருக்கிறேன், அவன் ஏரியாவை விட்டு வந்துட்டேன், இப்போ நான் ஏன் ஏரியாவில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். முடிச்சு, நீ பண்ணா கொலை, அவர் பண்ணா நியாயத்தீர்ப்புன்னு அருமையான ஞான வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. இதான் நடத்துகிற ஒரு காரியம். அதே இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறேன். அந்த காரியம் அவன் அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம். அங்கே நைட்டு ஒரு 12 மணிக்கு ஃபோன் வருது அவருக்கு. நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இதெல்லாம் சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள். நைட்டு 12 மணிக்கு, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, அம்மாவுக்கு முடியல ஐயா, படுத்துருக்கு, பயங்கர இதாக ஃபோனில் ஜெபிக்கிறா, இல்லை வந்துருக்கு. அவள் என்ன எடுத்துகிட்டு வாங்கி எடுத்து போய் அவள் தூக்க கலக்கத்தில் போகிறான். தூக்க கலக்கத்தில் போய் ஸ்தோத்திரம் ஆர்டர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். மறுபடியும் ஒரு 2 மணி கழிச்சு மறுபடியும் ஐயா ரொம்ப இழுத்துட்டு இருக்குயா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் 2வது தடவை போயிருக்காரு. 2வது தடவை போகிறாரு. நல்லா கவனிங்க.
2வது தடவை வீட்டுக்கு அன்டயத்தில் போய் ஜெபிச்சுக்குவார். ஸ்தோத்திரம் வந்துட்டார், தூங்கிறார். 3வது தடவை சொன்னது, ஐயா போயிடும் போல இருக்குது, ஜீவன் போயிடும் போல இருக்குது. அப்போ தான் அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டதான். பாஸ்டர் சொல்கிறார், அப்போ தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நீ கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ அந்த இடத்துல கையை உயர்த்தி, நான் அதுவரையிலும் நான் தூக்க கலக்கத்தில் ஏதோ சாதாரணமாக ஜெபிச்சா முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் தேவை அப்படி சாதாரணமாலாம் ஜெபிச்சு ஒரு ரிசல்ட்டை வாங்க முடியாது. நீ நல்லா 20 நிமிஷம் அங்கே எல்லா விசுவாசிகளை போனால் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண. வீட்டில் எல்லாம் பாருங்க, நைட்டு 2:30 மணி 3 மணிக்கு நடக்கக்கூடிய சார் கையை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தான் நான் விழித்து கொண்டேன்னு சொல்கிறார் அந்த பாஸ்டர். அப்போ தான் நான் விழித்து கொண்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை உயர்த்தி 20 நிமிஷத்துக்கு மேலே கையெல்லாம் வலிக்குது, தூக்க கலக்க வர இருந்தாலும் விட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு விட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சேன். ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். பேசலாம். இது எதுக்கு சொல்கிறேன், இந்த கையை உயர்த்தி ஜெபிப்பதற்கு ஒரு விசேஷம் இருக்குது. பேசலாம். அதனால தான் புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கைகளை எல்லா இடத்திலும் உயர்த்தி ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அப்போ ஒரு ஊழியக்காரருடைய உத்தரவாதம் என்ன? அவர்கள் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள விழித்திருக்கிறார்களால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷப்படி அவர்கள் செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அந்த காரியத்தை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த 3 யுத்தத்தில் நம்ம அந்த 2 யுத்தங்கள் தேவையில்லை. தேவன் விரும்புகிற யுத்தம் அல்ல. விசுவாசி போராடுவது தேவ சித்தம் கிடையாது. பாஸ்டர் விசுவாசிகள் போராடுவது தேவ சித்தம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதைத்தான் அவன் சொல்ல, நல்லது செய்ய எனக்கு மனதுண்டு, நல்லது செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் வெறுக்கிற தீமையே செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் முழுவதும் 14 அந்த வசனம் 25 வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை குறித்து சொல்கிறான். இந்த போராட்டத்தை தான் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல நம்ம தேவ சித்தத்தின்படி இல்லாத போராட்டத்தை இழுத்துக்கொள்ளக்கூடாது. பேசலாம். பல போராட்டம் நம்ம இழுக்கிறதுனால வருகிறது. பிரியமானவர்களே, நம்ம அறியாமையினால் இழுத்துக்கொள்கிறோம். வேதவசனம் சரியாக தியானிக்கிறனால நமக்கு இழுத்துக்கொள்கிறனால விசாசை கொண்டு முகாந்தரம் தேடி அழைக்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரைசலான். 1 பேதுரு 5:8 போட்டிருக்கிறது, நீங்கள் தெளித்து புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இதைத்தான் அங்கே போட்டிருக்கு. யோபேல் சமுதாயத்தில் தேவபுத்திர தேவ சின்னத்தில் நின்றார்கள். சாத்தான் அவர்கள் மத்தியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். கர்த்தருக்கு பிரதித்திரமாக, நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து. என்ன சுற்றி, எதுக்கு சுத்துறான்? வகையை தேடுகிறான். இவனுடைய வாழ்க்கையில எந்த வகையை தேடலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவன் எதில் வீக்காக இருக்கிறான், இவனை எப்படி நுழையலாம், அதற்கு சில சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி அவன் உபாய தந்திரான். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏமாத்தின அவன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில புகுவதற்கு அவன் வகை தேடுவதற்காக சுற்றி சுற்றி வருகிறான். இன்னைக்கு சரியா இருந்தா ரைட்டு போயிடுவான். ஒரு பிசாசு அந்த விரட்டுறத ஒரு வீடியோ பார்த்தேன். அது அந்த பிசாசு கடைசியாக விரட்டிட்டார். அந்த பல கேள்வி கேட்டது பிசாசு அதை விரட்டும் போது அது சொல்லுது, நவ் ஐ ஆம் கோயிங் பட் ஐ வில் கம் அகைன். இப்போ நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன். பிசாசுடைய அவன் சோர்ந்து போகிறது கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், நம்மளை கவிழ்க்கிறதுக்காக போகிற மாதிரி பாசாங்கம் பண்ணுவான். பிரைஸ்லாம். அவன் போயிட்டான்னு நினைக்கிறோம், இல்லை போனவரை தான் ஜாக்கிரதை இருக்கணும். எலியா தான் செஞ்சான். மழை பெய்யுங்கன்னா பெஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு பெண்டிங் ஜெபம், அதுக்கு பேர் பெண்டிங் ஜெபம், அதுக்கு பேர் அட்வான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்து தெரியும், இந்த தீபாவளி கிறிஸ்மஸ்லாம் வரும்போது அட்வான்ஸ் போடுவோம். அதாவது ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் போடுவோம். அப்போ என்ன செய்வான், 1000 ரூபா அட்வான்ஸை கவர்மெண்ட் கொடுப்பான். அப்புறம் மாதம் சம்பளத்தில் 100 ரூபாயை 10 மாதம் பிரிச்சுக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்போன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணி தேவன் சில அட்வான்ஸை சில அற்புதத்தை பண்ணுறார். பேசலாம். ஜெபிப்போம் உத்தரவாதம் எடுத்து நம்பி தேவன் எலியாவுக்கு அட்வான்ஸாக மழை பெய்ய வச்சுட்டாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நெத்தி முட்டங்காலில் படுறக்கூடிய அளவுக்கு தாழ்த்தி, ஆண்டவரே நான் பண்ண ஜெபத்தை கட்டிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் அக்னி இறக்கிட்டீரே, மழையை கொடுத்துட்டீரே, என்ன ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவன் அதுக்கு பெண்டிங் ஜெபம் பின்னால் வச்சுருக்கிறான். பேசலாம். அட்வான்ஸாக தேவன் எந்த அற்புதம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டிய பெண்டிங் வச்சது பின்னால் போய் ஜெபிக்கணும். அதுதான் அதில் தான் நிறைய விட்டுறாங்க.
சரி, நடந்துச்சு சொல்லிட்டு அற்புதம் நடந்துச்சு சொல்லிட்டு என்ன பண்ணி நான் கோட்டை விட்டுறான். அதுக்கப்புறம் தான் தேவன் அதை நம்ம தாங்கணும். ஹல்லேலூயா. போதுமான அளவு கைகளை உயர்த்தி, போதுமான அளவுக்கு தேவனை பிரியப்படுத்தி, எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் எப்படி ஜெபிக்கிறாங்க தேவன் பெண்டிங் வச்சிருக்காரு. அப்படி ஜெபிக்கும் போது அதான் யுத்தம். பிரியமானவர்களே, அந்த யுத்தத்தை கலக்குறதுக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரைஸ்லாம். இன்னைக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா பிரசங்கத்தில் உங்களுக்கு பிரச்சனையே வரான்னு சொல்கிற பிரசங்கம் தான் நிறைய. பிரைஸ்லாம். பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்க, கவலையெல்லாம் போக்க, கண்ணீரியாவே துடைப்பார். இதெல்லாம் சுவிசேஷம். ஆனால் நான் சொல்றதெல்லாம் உபதேசம். பிரைஸ்லாம். உபதேசத்துலையும் சுவிசேஷம் இருக்குது பிரியமானவர்களே. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த சோதனைகள் எதற்காக வருகிறது? நான் கர்த்தரின் வழியை நடக்கும்படிக்கு கவனிப்பதற்காக சோதனை. பிரைஸ்லாம். ரெண்டாவது காரியம், 9வது பாயிண்ட், சோதனைகள் எதற்காக வருகிறது? நான் யுத்தத்தில் பழக வேண்டும். நான் யுத்தத்தில் பழகுவதற்காக. நம்ம சைக்கிள் பழகும் போது விழுகாமலா இருக்கிறோம், விழுகத்தான் செய்கிறோம். பிரைஸ்லாம். சைக்கிள் பழகிற பிறகு விழுவோமா? நல்லா பழகிற பிறகு பிரச்சனையே இருக்காது பிரியமானவர்களே. வாழ்க்கையிலே அப்படித்தான். சில காரியங்கள் பழக வேண்டும். ஜெபம் ஒரு பழக்கம், வேத வசனத்தையாவது ஒரு பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அது ஈஸி கிடையாது, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக அது லகுவாயிடும். பிரைஸ்லாம். உலகத்திலேயே பாருங்க, நல்லா கஷ்டப்பட்டால் தான் வேலை கிடைக்குன்னு சொல்லுகிறான். ஒரு இன்ஜினியரை சாதாரண எடுத்துறான்னா எவ்வளவு படிக்க வைக்கிறான், எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஒரு டாக்டர் சாதாரண காரியமா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, எவ்வளோ உட்காந்து படிக்கிறாங்க. மண்டையை உடைச்சி படித்து அப்புறம் தான் வரான் வேலைக்கு. கஷ்டப்பட்டு படிக்கிறான், கஷ்டப்பட்டு வேதத்தை படிக்கணும். புரியுதுலாம். ஒரு வேலைக்கு போய் படிக்கிறான். நம்ம இந்த ஒரே ஒரு புஸ்தகம் தான், நமக்கு என்ன பல புஸ்தகமாக கொடுத்துருக்காரு? ஒரே புஸ்தகம் தான். வாழ்க்கைங்கிற பாடத்தில், வாழ்க்கைங்கிற சோதனையில், நம்ம யுத்தத்தில் பழக்குவதற்கு ஒரே புஸ்தகம் இந்த வேதம் கொடுத்த சத்திய வேதம். புரியுதுலாம். அந்த சத்திய வேதத்தை நம்ம படிக்க வேண்டும். யுத்தத்திலே பழக்குவதற்காக இந்த காரியங்கள் நமக்கு வருகிறது. ஆகவே இந்த கேட்ட அந்த சத்தியத்துக்கு இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பார்க்கலாம். இன்னைக்கு 2 பாயிண்ட் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அந்த 2 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. சோதனை எதற்காக வருகிறது? நடக்கும்படிக்கு கவனிப்பதற்காக. பேசலாம். கர்த்தரின் வழியிலே நடக்கும்படிக்கு பைபிளை கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? சோதனையில் கவனிக்கணும். சோதனை எதற்கு வருகிறது? இந்த சோதனையே வரலைன்னா நம்ம கர்த்தரின் வழியை கவனிக்கவே மாட்டோம். கர்த்தர் நல்லவர், எனக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, ஒரு பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, பண பிரச்சனை இல்லை, வேலை எல்லாம் நல்ல வியாதி இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அப்படிலாம் இருக்காது. வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாது. ஆனால் தேவன் நினைச்சாரு, கர்த்தரின் வழியிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பதற்காக சோதனை வருகிறது. அடுத்த பாயிண்ட், யுத்தம் பண்ணுவதற்கு நாம் வானமும் கிறிஸ்திய பொல்லாத ஆவிகள், அதோட யுத்தம் பண்ணுவதற்கு முன்னால பழகணும். ஒரு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த கடலில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? எல்லா நாடுகளும் சேர்ந்து, இந்தியா, சைனா இதெல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? யுத்தம் வந்தால் அந்த நேரத்தில் போயிரும்போது, அது யுத்தம் இல்லாட்டா கூட எல்லாம் தெரிஞ்சாலுமே, மிலிட்ரி உள்ளவங்க எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலுமே அந்த எக்ஸசைஸ் பிரியாணிகளாக பண்ணலைன்னாக்க அந்த யுத்தம் வரும்போது மனுஷன் முடியாது, மேற்கொள்ள முடியாது. எதுவுமே நமக்கு தெரிஞ்ச காரியம் கூட, நீங்கள் இப்போ கார் டிரைவிங் தெரியும், நீங்கள் 10 வருஷம் காரை ஓட்டல, திடீர்னு கார் எடுத்து ரோட்டில் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே அப்படி தான் வாழ்க்கையில். நம்ம 10 வருஷம் சரியாகவே ஜெபிக்கலை, 10 வருஷம் பைபிளையும் சரியாக படிக்கலை, அப்போ நமக்கு திடீர்னு எடுத்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தேவனுடைய ஒத்தாசையை கேட்கணும். ஒத்தாசையை கேட்டு நம்ம அப்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கையை உயர்த்தணும். சரண்டர் ஆண்டவரை 2 காரியம், நான் சரண்டர், உண்மை புகழ்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை புகழ்வதற்கு இந்த கையை உயர்த்துகிறோம், நான் சரண்டர்னு சொல்லி கையை உயர்த்துகிறோம். இப்படி பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஒரு முகாந்திரம் இல்லாமல் அனுப்புகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அனுப்புகிறார். தேவன் பிசாசு கூட சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் யோபுவை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும். யோபுவை சோதிக்கிறதுக்கு இடமே கிடையாது, முகாந்திரமே கிடையாது. பிசாசுடைய நெருக்கத்தில் தேவன் அங்கே ஏவனதுனால சரி பார்த்துருவோம், அதையெல்லாம் பார்த்துருவோம் சொல்லி ஒரு சவால். அவன் தூசிக்க வைக்கிறேன்னு சொல்லி சவால் எடுக்கிறான், அவன் தூசிக்க மாட்டான்னு சொல்லி தேவன் சவால் எடுக்கிறார். கடைசியில் தேவன் வெட்கப்படலை, பிசாசா வெட்கப்பட்டு போனான். பிரைசலா. நம்முடைய ஜீவியத்தில் கூட பிரியமானவர்களே, பிசாசு வெட்கப்பட்டு ஓட வேண்டும். இன்னைக்கு பரலோகத்துக்கு போறா, இன்னைக்கு நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். யார் விட்டு சுத்தின அந்த அவன் நம்புறாங்களே கவனம் வைத்தாயோன்னு சொல்லி தேவன் கேட்பாரு. அவன் சும்மா இது பண்ணுறான், அவனுக்கு எல்லாம் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதாவது பிரச்சனை அனுப்பும், எப்படி இருக்கு பார்ப்போம், இப்படிலாம் தேவன் பண்ணுகிறான். யோபுக்கு நடந்தது இன்னைக்கு நமக்கு நடக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க.
யோபும் மனுஷன் தான், நாமளும் மனுஷன் தான். யோபுவுக்கு அந்த லெவல், நமக்கு ஒரு லெவல், எல்லாருக்கும் ஒரு லெவல் இருக்குது. அந்தந்த லெவல் தான் போயிட்டு இருக்கிறோம். அந்தந்த திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 தேவன் தெளிவாக இருக்காரு. மனுஷனுக்கு மிருகத்துக்கு நிறைய சோதனையாக வருது, பிசாசுக்கு வந்து சோதனையாக வந்துருக்குது. பிசாசுக்கு வந்த சோதனை நமக்கு வந்துச்சுனாக்க இன்னைக்கு யாரும் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பைபிள் கிடையாது, நேராக நரகம் தான். ஹல்லேலூயா. பிசாசு ஒன்றும் செய்யலை, நினைச்சா தள்ளிட்டா இருக்கீங்கள. அந்த சோதனை அமைச்சு மனுஷனுக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதிலிருந்து விடுபடும் போக்கையும் உண்டு பண்ணுவார். பிரைஸ் எல்லாம். ஒரு சோதனை வருதுன்னா ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று சோதனை, 2வது பக்கம் விடுபடும் போக்கு. பிரைஸ் எல்லாம். இந்த விடுபடும் போக்கை மனசில் வச்சு சிந்திச்சு நம்ம செபிக்கணும், யுத்தம் பண்ணணும். நீங்கள் அதை விட்டு சோதனை வந்து போச்சு, அதை நிறைய பேர்ட்ட சொல்லி இப்படி ஆகி போச்சு, இது எப்போ தான் முடியும்னு தெரியல, என்ன செய்ய நானும் ஜெபிச்சு தான் பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை, இது என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரியலை, இப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல இப்படி பேச நிறுத்திடணும். செபத்தில் போய் ஆண்டவரே கைகளை உயர்த்தி, தேவனே நான் எப்படி செபிக்கணும் கற்றுத்தாரும் ஆண்டவர். பிரைஸ் எல்லாம். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு, அந்த பாளையத்தில் இருக்காருல, ஒரு நல்ல பேர், அவர் சொல்கிறாரு, பைபிளை படிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் ஜெபிப்பார். ஆண்டவரே எனக்கு இந்த பைபிளில் இதுவரை ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ புதுசாக படிக்காத மாதிரி படிப்பேன்னு சொல்கிறார். பிரைஸ் எல்லாம். என் பையன்கிட்ட போய் ஒரு காரியத்தை குறித்து ஒரு சிக்கலான காரியத்தை கொடுத்து நான் கேட்கறதுக்கு முன்னால், ஆண்டவரே என் பையன்கிட்ட பேச போகிறேன், ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு நான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு போய் அவர் நினச்சி வரேன் பேசுவார். இப்போ 5 அதிகாரம் படித்த உடனே நமக்கு ஒரு மைண்டு ஸ்டேபிள் ஆகிடும். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு பிரச்சனை சோதனை வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் எதுக்கு அந்த ஒரு 5 அதிகாரம் நல்லா 5 சங்கீதம் நல்லா படிக்க முடியும். 94 சங்கீதம் படிக்க, 93 நினச்சிக்காங்க, 94 படிங்க, 103 சங்கீதம் படிக்க, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது தெரியும். முக்கியமான சங்கீதம் நல்லா படித்து 2 தடவை படிக்க, படிச்சுட்டு போனால் மைண்டு ஸ்டேபிள் ஆகிடும். வார்த்தை உள்ளுக்குள்ள வந்துடும். வார்த்தை வந்துச்சுன்னா தேவனுடைய பிரசனமும் உள்ளத்தில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நடத்தும். பிரைஸ் எல்லாம். நம்ம தேவன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடத்துவா. எப்படின்னாக்கா தேவனுடைய பிரசன்னம். கர்த்தரை எப்படி இருக்குமோ வைத்திருக்கிறேன். I set the Lord always before me because he is at my right hand. I am not moved, I am not shaken சொல்ற ஆங்கிலத்தில் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டவரை. I set the Lord always before me. கர்த்தரை எப்படி இருக்குமா வைத்திருக்கிறேன். கர்த்தரை வச்சிருக்கேன்னாக்கா விசுவாசத்தினாலே இயேசு உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கேன்னு சொல்றீங்க. எப்படி இயேசு இருக்கு தெரியாத உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அப்ப விசுவாசிக்கும் போது இயேசு ரகசியமா உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஏன் இருக்குன்னு பார்க்க முடியலைங்க, உணர முடியலையே, எல்லாம் கடலமாக தெரியுது, அப்படிலாம் கிடையாது. விசுவாசத்தில் பைபிள் எழுதுறான், நிருபத்தில் எழுதுறான், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாக இருக்கவும். அப்போ விசுவாசிக்கிற இருதயத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போது இந்த உலகத்தில் பிரியமானவர்களே நம்ம எதை கொண்டு கலங்க வேண்டியதில்லை. அலையலையாய் திரும்ப வந்தாலும் அதை அலைகள் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி செல்கிறோம். மகிமையின் தகப்பனே, உண்மை நன்றியோட நாங்கள் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்த கிளம்புவோம். அன்பின் தகப்பனே, மகிமையின் ராஜாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கைகளை உயர்த்துகிறது எங்கள் ஜீவியத்தை நாங்கள் சரணப்படுகிறோம், நாங்கள் சரணடைகிறோம். மனிதனிடத்தில் அல்ல, பிசாசுக்கு பயந்து அல்ல, இவர் சர்வ லோகத்தை உருவாக்கிற ஒரு தேவன், பயப்படாதே சிறுமதி என்ற ஒரு சொல்ல தேவன். இந்த தேவனுக்கு முன்பதாக நாங்கள் பயந்து எங்களை நாங்கள் சரணடைகிறோம். ஆண்டவரே, உண்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் இந்த நாளில் என்னென்ன சோதனைகள் நெருக்கங்கள் வந்ததோ எல்லாம் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கங்கள் வைத்திருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெயம் வைத்திருக்கு, எல்லாருக்கும் ஒரு துன்பம் வைத்திருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை இருக்க பின்னால வைத்திருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை கண்ணோக்கு ஒரு பின்னாட்களிலே நன்மை செய்வதற்கு 3 நாட்கள் சோதனை அனுமதித்திருக்கிறேன். இந்த அன்பு பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்ட இந்த சத்தியம் இருதயத்திலிருந்து விலகாதபடிக்கு இந்த இருதயத்தில் எழுத வேண்டுமா சொல்லி, இந்த இருதயத்தில் உடைய வார்த்தையாகிய வசனம், உடைய வார்த்தைங்கிற பிரசன்னம், உடைய மகிமையின் பிரசன்னம், அந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய மகிமை இன்றைக்கு இந்த இருதயத்தில் இதோ மனுஷனின் மத்தியிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறேன்னு சொல்லிடுறே, நான் அவர்களுடைய உலக வேண்டி சொல்லிடுறேன், நான் அவர்களை வாசம் பண்ண வேண்டி சொல்லிடுறேன்ப்பா. உங்களுடைய வசனம் வாசனமாய் வாசம் பண்ணி அப்பா அந்த பிள்ளைகள் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் ஜெயவாளிகளாய்
இந்த நாட்களே வருவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அப்பா யுத்தத்திலே பழக்க வைப்பதற்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்ற கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். உங்களுடைய கிருபை நிறைந்த வார்த்தைக்கும் உங்களுடைய மகிமை தங்கிய பிரசனத்துக்கும் முழு விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதெல்லாம் பரவ